போன சாப்டரோட முடிவுல அந்த வாங்க நான் டிஃபீட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே டீச்சர் ஃபெங் வந்துட்டு ஹானை பார்த்து, உன்னுடைய ஸ்டூடெண்ட் உண்மையிலேயே இன்சேனா இருக்கான், வாங்க ஒரே பஞ்சில நாக் அவுட் பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஊதா ஞாபகத்துக்கு வரான். இதை கேட்ட ஹானும், என்னது ஊவா? சான்ஸே இல்ல, அவன்லாம் ஒரு மான்ஸ்டர். ஃபர்ஸ்ட் இயர்லயே அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா பிரின்சிபலை பயமுறுத்தினாலும், அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே ஸ்ட்ராங். அந்த இடத்துக்கு போன நானும், டீச்சர் யார் அந்த ஊச்சன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும், ஊச்செங் வேற யாருமே இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்ச உன்னுடைய சீனியர் தேர்ட் இயருடைய எலைட் கிளாஸ் சேர்ந்தவன். நிறைய ஸ்கூலுடைய லீடரை டிஃபீட் பண்ணிருக்கான். அவனுடைய ஃபர்ஸ்ட் இயர்ல 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங்க 6.12 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வெர்டிகல் ஜம்ப 3.96 மீட்டர் ஜம்ப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ஃபைனலா ஒரே கையில 650 கிலோ பார்பிள தூக்கியிருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பயமா இருக்கான்னு கேட்க, பதிலுக்கு நானும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு டீச்சர்னு சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா அந்த பர்சன் ரொம்பவே டேலண்ட் தான். ஆனா அந்த டார்கெட்டை என்னுடைய சம்மர் வெக்கேஷன் அப்பவே நான் பீட் பண்ணிட்டேன். இதே நேரத்துல அந்த ஸ்பேரிங் மேட்ச்ல நாங்க வின் பண்ணதுனால பெட்டிங் வச்ச மாதிரி எங்களுடைய ஆப்போனன்ட் டீம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு ட்ரீட் வச்சாங்க. உடனே ஹார்ன் வந்துட்டு ஒரு வழியா செகண்ட் இயரை சேர்ந்தவங்கள டிஃபீட் பண்ணிட்டோம். அவங்களுடைய டீச்சர் பெட் வச்ச மாதிரி நம்மளுடைய மீலுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சென் தான். அவனுக்கு பிக் அப்ளாஸ் கொடுங்கன்னு சொல்ல எல்லாருமே எனக்கு சேர் அப் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் என் சைட்ல திரும்ப, அப்படியே ஒரு சில பேர், பிரதர் சென் வீட்ல எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் சீக்கிரட் டிப் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இன்னும் சில பேர் வீட்ல எங்களை ஆக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த சீனியர்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன். என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாருமே என் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா ஷான் வந்துட்டு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. எப்பவும் போல என்னுடைய பவுல்ல ஃபுட் எடுத்து வச்சான். அவகிட்ட சேஞ்ச் ஆகாதது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு, அவ எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது வாஷ்ரூம்க்கு ஓடிடுவா. இப்போ அவளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே நேரத்துல வாஷ்ரூம்ல இருந்த 2 கேர்ள்ஸ் வந்துட்டு, அந்த ஷானை பாத்தியா, அவ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ பீல் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னுக்கு ஒரு சர்வெண்டாவே மாறிட்டா. அவளுடைய எபிலிட்டியை வச்சு எப்படி இந்த எலைட் ஸ்கூலுக்குள்ள வந்தான்னு தெரியல. சென்னுடைய சப்போர்ட் இல்லாம அவளால இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு நான் பாத்துறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த எபிலிட்டியோட கேப் ரொம்பவே அதிகம். இதை கேட்ட ஷானும் கோவத்தோட, நான் ஒன்னும் சர்வன்ட் கிடையாது, சென் வந்துட்டு என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். அப்படியே நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஷான் எதை பத்தியோ திங்க் பண்ணிட்டே வர, என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது பதிலுக்கு அவளும், நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு. ஆனா இப்போ வரைக்கும் நைட்ல என்னுடைய பெட்டை நான் வெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் டயப்பர் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னை பார்க்கும்போது ஏதோ பிசிக்கலி டிசபிள் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை கேட்ட நானும், நீ ஒன்னும் டிசபிள் பர்சன் கிடையாது, உன்கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இருக்கு, அந்த சூப்பர் பவர் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல. பதிலுக்கு ஷானும், என்னது சூப்பர் பவரா அப்படின்னு கேட்க, ஆமா உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, அதுவும் அமேசிங்கான வாட்டர் அஃபினிட்டி. இதை கேட்ட ஷானும், அப்படின்னா சென் நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, அப்போ உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கான்னு கேட்க, உன்ன மாதிரியே சூப்பர் பவர் எனக்கும் இருக்கு. பதிலுக்கு அவளும், என்கிட்ட சூப்பர் பவர் இருக்குன்னா அது எந்த மாதிரியான சூப்பர் பவர்? உடனே நான் வந்துட்டு, அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் பவர். இதே நேரத்துல ஒரு பில்டிங்க்கு அவுட் சைட்ல 3 போலீஸ் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட, அந்த ப்ரூம் ஸ்டிக்கை கீழே போடுங்க, பப்ளிக் உடைய சேஃப்டிக்காக தான் இங்க இருக்கிற ரேட்டை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கோம். இதை கேட்ட அந்த வயசானவரும், நிறுத்துங்க நிறுத்துங்க, என்னுடைய பிரதர்ஸ கொல்லாதுங்கன்னு சொன்னா அங்க இருந்த போலீஸும் அதை ஹிட் பண்ண, நான் சொல்ல சொல்ல கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை அட்டாக் பண்ண வராரு. இதை பார்த்த ஷானும் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவர் மென்டலா இல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு ஷானும், எனக்கு இதை பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்ல, மென்டல் பேஷண்ட் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுல என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில போன ஃபீமேல் டீச்சர் சடனா டிசப்பியர் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்க போனாங்கிற விஷயத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த நியூஸ பார்த்துட்டு இருந்த என்னுடைய மாம் வந்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி யங் உமன்ஸ் எல்லாருமே சடனா டிசப்பியர் ஆகுறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்ல இது 4th மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைக்கிறேன். இது கேட்ட என்னுடைய டேடும், இல்ல நீ தப்பா சொல்ற, இது வந்துட்டு 5th மிஸ்ஸிங் கேஸ். உடனே நியூஸ்லயும் அனௌன்ஸ் பண்ணாங்க, மிஸ் ஆன அந்த 5 பேருமே யங் உமன். சோ நைட்ல தனியா போறத அவாய்ட் பண்ணுங்க. இன்கேஸ் போறது மேண்டேட்டரியா இருந்துச்சுன்னா தனியா போகாம பேரா போங்க, அதுவும் கிரௌட் அதிகமா இருக்க இடத்துக்கு போங்க. உடனே என்னுடைய மாம் வந்துட்டு, சென் வெளியில போறது முன்ன மாதிரி சேஃப்டி இல்ல, அதனால ஷானை தனியா வெளியில எங்கேயும் போக வேணாம்னு சொல்ல. பதிலுக்கு நானும், கவலைப்படாதீங்கம்மா நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதே நேரத்துல சாங்காய் சிட்டியுடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க அந்த ஓல்டு மேனை
இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ரூம் உள்ள இருந்து வெளியில அந்த டாக்டரை பார்த்து, அவனை செக் பண்ணிட்டீங்களா, உண்மையிலேயே அவன் மென்டல் பேஷண்ட் தானான்னு கேட்க, இப்போ வரைக்கும் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் எவ்வளவோ அவன் கூட கம்யூனிகேட் பண்ண பார்த்தேன், ஆனா அவன் எனக்கு சிங்கிள் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, சைலண்டாவே இருக்கான். இதை கேட்ட போலீஸும், என்னது சைலண்டா, மார்க்கெட்ல நான் ஸ்டாப்பா ஷவுட் பண்ணிட்டு இருந்தான். இதே நேரத்துல அந்த ஓல்டு மேனுடைய உடம்பு ஷிவர் ஆக ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்திலேயே அவன் மியூட்டேட் ஆன ராட்டா உருமாற ஆரம்பிச்சான். இதை பார்த்த போலீஸும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி உடனடியா சாய்பாபா இந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லுங்க. இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்த அந்த ஓல்டு மேன் ஜெயின்ட் ராட்டா மியூட்டன்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மியூட்டன்ட் ராட்டை அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே கன்னை வச்சு ஃபயர் பண்ண, அந்த இடத்துக்கு ஓடி வந்த இன்னொரு போலீஸும் சீஃப் ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவங்க சாய்பாபா இந்த இடத்துக்கு அனுப்புறாங்களாம். ஆனா அதுல ஒரு பேட் நியூஸ் இருக்கு, அவங்க இந்த லொகேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட ஆமாவும் கம்மியா இருக்கு, சப்போர்ட் டீம் வர வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இதை கேட்ட சீஃபும், அப்பதான் நமக்கு வேற வழியே இல்ல, எல்லாருமே கார்ல இருங்க, சப்போர்ட் டீம் வர வரைக்கும் அவங்களுக்கு டைம்ல நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வேகமா கிளம்ப, இதை பார்த்து அந்த மியூட்டன்ட் ராட்டம் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வேகமா அவங்க பின்னாடியே ஓடி வருது. கொஞ்ச நேரத்திலேயே தரைக்கு அடியில இருந்து அந்த காரை மோத அதுல இருந்து எல்லாருக்குமே சிவியரான டேமேஜ். இதே நேரத்துல அந்த மியூட்டன்ட் ராட்டம் அந்த காரை கடிக்க வர அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு லேடி சைபா. அவங்க கிட்ட இருக்க மிசைலை வச்சு டார்கெட்டை லாக் பண்ண, அந்த அட்டாக்கும் மியூட்டன்ட் ராட் மேல டைரக்ட் ஹிட் கொடுக்க, அந்த லேடி சைபாக்கும் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த மியூட்டன்ட் ராட் வந்துட்டு தரைக்கடியில ஒரு பெரிய ஹோல போட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இதை பார்த்த அந்த சைபாக் லேடியும், இதுங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போகுதுங்க, ஆனா கீழே சதுரி இருக்க பிளஷ பார்த்தா அது சிவியரா டேமேஜ் ஆகியிருக்க, அதனால ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது, இப்ப அதை ட்ராக் பண்ணா கூட என்னால அதை கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணி சாங்காய் சிட்டில இப்போ 3 மணி ஆகுது. நான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 15 நாளுக்கு மேல ஆகுது. ஒரு நாளும் 4000 வேர்ட்ஸ்க்கு மேல ஸ்டடியா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி மூலியமா எனக்கு $10,000 மேல வருது. இந்த மாதிரி நியூ புக்ஸ் லான்ச் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது எல்லாத்துலயுமே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுங்கிறத என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியும். இதை பத்தியே நான் திங்க் பண்ணிட்டு இருந்ததுனால அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. அதனால சர்வேலன்ஸ் கேமரா இல்லாத இடத்துக்கு நான் போனேன். என்னுடைய ரீசெண்ட் ட்ரைனிங் மூலியமா எந்த அளவுக்கு நான் பவர் அப்ளைன் பண்ணிருக்கேன்னு டெஸ்ட் பண்றதுக்காக போனேன். உண்மையை சொல்லணும்னா என்னால இப்ப 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங்க வெறும் 3.43 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெர்டிகல் ஜம்ப் மூலியமா 7.22 மீட்டர்ஸ் ரீச் பண்ணா, அது ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஸ்ட்ரீட்டுடைய முனையில யாரோ இருக்கிறத பார்த்தேன். ஆக்சுவலா அங்க இருந்தது அந்த மியூட்டன்ட் ராட் தான். அதோட கையில ஒரு வெளியே பிடிச்சிட்டு, பிரதர் என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்களை சாப்பிடணும்னு நினைக்கல, ஆனா என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ கொண்டு வரேன்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அது ராட்மேன் எனக்கு தெரிய வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சைபாக் அட்டாக் பண்ண அதே ஜெயின்ட் ராட் தான் ராட்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன். அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த இடத்துல இருந்து நான் உடனடியா எஸ்கேப் ஆகணும். வெளியில போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கேன். இதை பார்த்த அந்த ராட்மேனும், பிரதர் இன்னைக்கு உங்களை நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதில் எனக்கு இன்னொருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருக்க சிவர்ல ஜம்ப் பண்ணி என்ன அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டேன். இதை சுதாரிச்ச நானும், இல்ல அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இதை டாச் பண்ண முடியாது, அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்ல, அது கூட நேருக்கு நேர் சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதோடைய ஃபேஸ்லயே ஒரு கிக் வைக்க, அந்த ஒரு அட்டாக்லயே அது பிளட்ட கக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதுவும் மனசுக்குள்ள, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்டா தெரியலாம், ஆனா எப்படி அவன்கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு கல்லு வந்துட்டு அதோடைய ஹெட்லயே பட, உடனே சென் வந்துட்டு அது திரும்பி சண்டை போட நான் சான்ஸே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் யூட்டிலைஸ் பண்ணி அந்த கல்லை வச்சு கண்டினியூஸா அதை ஹிட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபோர்ஸ் மூலியமா அதோடைய உடம்புல ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. இங்க எனக்கு இன்னொரு அட்வான்டேஜா இருக்கு, இந்த இடத்துல சர்வேலன்ஸ் கேமராவே கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல அதோடைய ஃபிளஷ் மட்டும் மீதி இருந்துச்சு. அதை கொஞ்சம் சந்தேகத்தோட அது இறந்துருச்சான்னு பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்.